அனைவரும் நற்செய்தி வாசத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடைக்க அழுகிறார்கள், உயிருடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இது வாழுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போஸ்தலரும் இயேசுவின் முதல் மறைசாட்சியுமான புனித சந்தியாப்பருடைய விழாவை நாம் சீரும் சிறப்புமாக நம்பிக்கையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் புனித சந்தியாப்பர் வழியாக நிறைவான ஆசிரியையும் மரலையும் பெற்று செல்ல வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உண்மையிலே ஒரு அருமையான பங்கு நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் நல்ல ஒரு அருமையான பங்கு. நிறைய அருமையான குருக்களை உருவாக்கிய ஒரு அருமையான பங்கு. விசுவாசத்தில், கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பங்கு. நன்றாக உழைக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எப்படி தெரியும்னா, நான் பக்கத்து ஊர் தான், எனக்கு சொந்த ஊர் பெரியதலை நேட்டிவ். அதனால் சின்ன வயசில் என்னுடைய அம்மா அப்பா இங்கே சிறுவண்ட திருவிழாவுக்கு பெரியதாலையிலேருந்து நிறைய பேர் போவாங்க. அப்போது என்னுடைய அம்மா அப்பா இங்கே கூட்டு வருவாங்க, சொங்கொடியூர் கூட்டு வருவாங்க. நாங்கள் நடந்தே இப்படி அந்த மணிநகர் இல்லையா, அது பக்கத்து வழியாக படுக்கு பத்த வழியோ நடந்து பெரியதால போயிடுவோம். ஸோ அந்த சின்ன வயதிலே நான் இந்த ஊருக்கு திருவிழாவிற்கு என்னுடைய தாய் தந்தையோடு, அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லோரோடும் இணைந்து இந்த திருவிழாவிற்கெல்லாம் வந்திருக்கிறேன். அப்பொழுது நிறைய கூட்டம், இங்கெல்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊர். நிறைய நண்பர்கள் என்னோடு படித்திருக்கிறார்கள். அருத்தந்தை அருள் பிரபாகர் அவரெல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்டு தான். நன்கு உழைக்கக்கூடியவர், நன்கு படிக்கக்கூடிய ஒரு அருத்தந்தையர்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அருமையான பங்கு சமூகத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆக இந்த அருமையான நாளிலே இந்த சந்தியாப்பர் வழியாக நீங்கள் இறை நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே புனித சந்தியாப்பர் வழியாக நாம் என்னென்ன விஷயங்களை, என்னென்ன பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு அலுவலகத்திலே சிஓவாக, அதாவது அந்த கம்பெனியினுடைய அலுவலராக, அதாவது முக்கியமான பொறுப்பில் இருந்த அந்த சிஓவாக இருந்த அவர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே படுத்து கிடப்பார். அப்போது அவருடைய மனைவி அந்த சிஓவை பார்த்து, அந்த தன்னுடைய கணவரை பார்த்து கூறுவார், நீங்கள் மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்கின்றீர்கள், ஆனால் அடிக்கடி மீண்டுமாய் உடல்நலமின்றி படுத்து விடுகிறீர்கள். எனவே என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இனிமேல் அதாவது மருத்துவரை எந்த மருத்துவரை பார்க்க வேண்டும் என்றால் கால்நடை மருத்துவரை பாருங்கள் என்று சொன்னாராம். உடனே அவருக்கு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே மனைவி சொன்னாங்க, ஆமாம் அப்படி தான் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, காலங்காலத்தில் என்ன பண்ணுறீங்க, கோழி மாதிரி எந்திரிக்கீங்க, கோழி மாதிரி எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க, வேகமாக எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறீங்க, காக்கா மாதிரி குளிக்கிறீங்க, குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, 4 இட்லியை குரங்கு மாதிரி லபக் லபக்னு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, வேகமாக
ஆஃபீஸுக்கு குதிரை மாதிரி வேகமாக ஆஃபீஸுக்கு ஓடுறீங்க. அங்கே போய் ஆஃபீஸில் மாடு மாதிரி உழைக்கிறீங்க. மாடு மாதிரி உழைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வேகமாக வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அங்கே ஆஃபீஸில் உள்ள டென்ஷன் எல்லாம் ஏங்கிட்ட நாய் மாதிரி குறைக்கிறீங்க. அப்புறம் 8 மணி ஆனோடனே 4 சப்பாத்தியை முதல்ல மாதிரி சரக்குன்னு சாப்பிட்றீங்க. அப்புறம் 10 மணி ஆனோடனே என்ன பண்ணுறீங்க, எருமை மாடு மாதிரி தூங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்படியாம். உடனே இந்த கணவர் அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தோன்னே அவர் இந்த மனைவி சொன்னாங்க, ஏன் ஆந்த மாதிரி முழிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆண்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், இப்படி தான் பல்வேறு விலங்குகளிடம் இருக்கிற குணநலன்கள் நம்மிடம் இருக்கிறது. மனித பண்புகள் நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. இரக்கம், பிறர் அன்பு, பிறரை நேசித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், விட்டு கொடுத்தல் போன்ற பண்புகள் நம்மிடம் இல்லை. எல்லாவற்றிலும் நான் தான் பெரியவன், ஆணவத்தோடு அகங்காரத்தோடு செயல்படுகின்ற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே புனித சந்தியாபுர வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பண்பு, இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வில் துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். துணிவோடு அந்த துன்பங்களை அவர் என்ன செய்தார், சந்தித்தார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தியாபுரிடமிருந்து நமது வாழ்வில் வருகின்ற சிலுவைகளை, பிரச்சனைகளை சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று துன்பம் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. துன்பம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனை வேண்டாம் என்று சொன்னால் அது கருவறை, தாயின் கருவறையில் தான் பிரச்சனை இருக்காது, அல்லது இன்னொரு இடம் இருக்கிறது, கல்லறை, அந்த கல்லறையில் தான் பிரச்சனை இருக்காது. ஆக அன்புக்குரியவர்களே, மனிதராய் பிறந்த அனைவருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை, துன்பங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், துணிச்சலோடு சந்திக்க வேண்டும். புனித சந்தியாபர் இவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிட்டோம். அந்த சந்தியாபருடைய தாய் அவர் இயேசுவிடம் வந்து, என்னுடைய மகனுக்கு உன்னுடைய வலப்புறத்திலும், ஆட்சியில் இருக்கிற போது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொடுங்கள் என்று சொன்னபோது அந்த இயேசு அந்த பிள்ளைகளை பார்த்து கூறுகின்றார், சந்தியாபரை பார்த்து கூறுகின்றார், நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கூறுகின்றார். உடனே அதற்கு சந்தியாபர் கூறுகிறார், என்னால் முடியும், குடிக்க இயலும் என்றும் கூறுகிறார். ஆண்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை அவர் எப்படி சொன்னாரோ என்று தெரியவில்லை. ஆனால் அந்த சொன்ன வார்த்தைக்கு ஏற்றவாறு அவர் தன்னுடைய வாழ்வில் வந்த துன்பங்களை எல்லாம், பிரச்சனைகளை எல்லாம் தைரியத்தோடு எதிர்கொண்டார். ஆண்புக்குரியவர்களே, அவர் சென்றடமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்றார். அங்கு கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் இவர் தன்னுடைய வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளை, துன்பங்களை, சிலுவைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஆண்புக்குரியவர்களே, இந்த சந்தியாபரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், சிலுவைகள், கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த சிலுவைகள், பிரச்சனைகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை யோவான் புத்தகம் அதிகாரம் 16 இறைவார்த்தை 33 கூறுகிறது. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, நான் அந்த துன்பத்தை வென்று விட்டேன், எனவே நீங்களும் என்ன செய்யுங்கள், அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அதே போன்று நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோனியார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்தோனியாரை சோதிப்பதற்காக அழகை என்ன செய்கிறது, இயேசுவின் வடிவம் பூண்டு இயேசுவினுடைய உருவம் தாங்கி இந்த அழகையானது, சாத்தானானது அந்தோனியாரை சோதித்தது. அந்த அந்தோனியாரை பார்த்து கேட்டது, நீ இந்த இளமையிலே இவ்வளோ அழகாக இருக்கிறாய், இந்த இளமையிலே இவ்வளவு தவங்கள், இவ்வளவு ஜபங்கள் உனக்கு தேவையா, கடுமையான பக்தி முயற்சிகள் தேவையா, இதையெல்லாம் விடுத்து விட்டு நீ என்ன செய், சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு என்று சொன்னபோது இந்த அழகை பார்த்து இந்த அந்தோனியார் கூறுகின்றார், உன்னுடைய கைகளை காட்டு என்று கேட்டுக்கின்றார். அப்போது அந்த கைகளிலே தழும்புகள் இல்லை. உடனே இந்த அந்தோனியார் கூறுகின்றார், தழும்புகள், காயங்கள், தழும்புகள் இல்லாத, காயங்கள் இல்லாத இயேசுனுடைய கைகள் இயேசு இல்லை என்று சொல்லி அந்த சாத்தானை விரட்டி அடிக்கிறார். ஆண்புக்குரியவர்களே, இயேசுவாக இருந்தாலும் கூட அவருடைய கையில் தழும்புகள் இருக்க வேண்டும், வடு இருக்க வேண்டும், காயங்கள் இருக்க வேண்டும். அவர்தான் உண்மையான இயேசு என்பதை அந்தோனியார் புரிந்து வைத்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்வில் அந்த துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த துன்பங்களை, சிலுவைகளை, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி சொண்டு பின்பற்றட்டும் என்று கூறுகின்றார். அதே போன்று அன்புக்குரியவர்களே, புனிதை லீமா ரோஸ் என்ற ஒரு புனிதை இருக்கிறார். அந்த புனிதை இவ்வாறு கூறுகின்றார், கடவுள் நமக்கு யாருக்கெல்லாம் அதிகமாக துன்பங்களை கொடுக்கிறார்களோ அந்த துன்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுடைய வாழ்வில் அருளும் அதிகரிக்கும். ஒரு தராசு இருக்கிறது என்றால் அந்த தராசில் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த தராசினுடைய இன்னொரு பக்கத்தில் கடவுளுடைய அருளும் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த துன்பங்களுக்கு ஏற்றவாறு அருளும் அதிகமாக இருக்கும் என்று கூறுகின்றார்.
ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எப்போது ஆலயத்திற்கு வருகிறோம், கடவுளை தேடுகிறோம் என்றால் பிரச்சனைகள் வருகின்ற போது தான், கவலைகள் இருக்கின்ற போது தான். பிரச்சனைகள் இல்லை, கவலைகள் இல்லை என்றால் நாம் கடவுளை தேட மாட்டோம், ஜெபிக்க மறந்து விடுவோம். பிரச்சனைகள் இருக்கின்ற போது தான் நாம் கடவுளை தேடி வருகிறோம். ஆக இந்த பிரச்சனைகளை, துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, மன உறுதி வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பர் அவரும் அருமையாக கூறுவார். யாக்கோபு எழுதிய புத்தகத்திலே அதிகாரம் 1 இறைவார்த்தை 12, பைபிள் எடுத்திருந்தால் வாசிக்கலாம். பைபிள் இருந்தால் யாக்கோபு 1:12 அங்கே சந்தியாப்பர் அருமையாக கூறுவார், சோதனையை மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள், மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் என்று இந்த யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 12 கூறுகின்றார். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருகின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை மறந்துவிட்டு அடுத்தவர்களிடம் உதவி கேட்டு ஓடி வருகின்றோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை அல்லது நெருக்கடி வந்தால் அடுத்தவங்ககிட்ட போய் பணம் கேட்குறோம், அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்குறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகள் வந்தால் முதலில் நாம் கடவுளை தேட வேண்டும், கடவுளை பார்த்து வேண்ட வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் 121, திருப்பாடல் 121 இறைவார்த்தை 1 அங்கு வாசிக்க கேட்கின்றோம், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். ஆக ஒருவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்று வந்தால் அந்த மனிதன் முதலில் என்ன செய்ய வேண்டும்? மலைகளை நோக்கி, அதாவது வானத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை திருப்ப வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது என்றால், இங்கு கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற மனிதர்களை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்கிறது. யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது பணம் தர மாட்டார்களா? யாராவது நம்முடைய வீட்டிற்கு வந்து ஏதாவது செய்ய மாட்டார்களா என்ற ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, தாவீது அரசர் கூறுகின்றார், பிரச்சனை வந்தால் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? கடவுளை நோக்கி ஜெபிங்கள், மலைகளை நோக்கி, கடவுளை நோக்கி உங்களுடைய கண்கள் இருக்க வேண்டும். ஆக அந்த கடவுளை நோக்கி உங்களுடைய ஜெபம் இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வில் கவலைகள், பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கடவுள் தருவார். இரண்டாவதாக புனித சந்தியாப்பருடைய வாழ்வில் இருக்கிற இரண்டாவது ஒரு நற்பண்பு, விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நின்றார். அன்புக்குரியவர்களே, புனித சந்தியாப்பர் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் கிறிஸ்துவை அன்பு செய்தார். இயேசுவும் இந்த சந்தியாப்பரை தன்னுடைய வாழ்நாள் முழுதும் தன்னுடைய முக்கிய சீடராக, அவர் எங்கு சென்றாலும் இந்த 3 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த சீடர்களில் முக்கிய சீடராக சந்தியாப்பர், யாக்கோபும் இருக்கிறார். பேதுரு, யாக்கோபு என யோவான் 3 பேரையும் எங்கு சென்றாலும் கடவுள் அழைத்து செல்கிறார். இயேசுனுடைய உருமாற்ற நிகழ்வில் இந்த சந்தியாப்பர், யாக்கோபு பங்கெடுக்கிறார். யோவான், பேதுரு என 3 பேரும் பங்கெடுக்கிறார்கள். அவ்வாறு எல்லா நிகழ்வுகளும், கெத்செமனி தோட்டத்திலே அங்கும் இந்த 3 பேரும் பங்கெடுக்கிறார்கள். இப்படி பங்கெடுத்த இந்த 3 பேரும் இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு வைக்கின்றார்கள். ஒரு முறை இயேசு சமரியா என்ற ஒரு பகுதிக்கு சென்றபோது அங்கிருந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே யாக்கோபு, இந்த சந்தியாப்பர், அவரை என்ன செய்கிறார்? அந்த மக்களை பார்த்து கோபப்படுகிறார். ஆண்டவரிடம், இயேசுவிடம், ஆண்டவரை வானத்திலிருந்து நெருப்பு வந்து அழிக்கட்டுமா என்று சொல்லி கடவுள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக, கடவுள் மீது கொண்டிருந்த விசுவாசத்தின் காரணமாக இவ்வளவு அருமையான வார்த்தையை இந்த சந்தியாப்பர் உச்சரிப்பதை பார்க்க முடிகிறது. ஆன்முக்குரியவர்களே, இந்த சந்தியாப்பர் இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? முதலில் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். அங்கு நற்செய்தியை அறிவித்த போது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. விசுவாசத்தை பரப்புகின்ற போது அங்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யூதா நாட்டிற்கு சென்று அங்கு இயேசு பிறந்த எருசலேம் பகுதிக்கு சென்று அங்கு நற்செய்தி அறிவிக்கிறார். ஆன்முக்குரியவர்களே, இப்படி இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு தன்னுடைய விசுவாசத்தை, அதாவது கடவுள் மீது கொண்டிருந்த அன்பை, கடவுள் மீது கொண்டிருந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டார். இன்று நம்மிடம் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை, இயேசுவின் மீது உள்ள விசுவாசம் நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் விசுவாசம் என்றால் என்ன என்று பார்க்கிற போது புனித பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1 கூறுவார், நாம் எது நோக்கி காத்திருப்பவை கிடைக்கும் என்ற ஒரு மனநிலை. கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, நாம் எது நோக்கி காத்திருப்பவை கிடைக்கும் என்ற ஒரு மனநிலை தான் நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று கூறுவார். அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்பது. ஆண்டவர் திருவழியத்திலே எவ்வளோ இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த இறை வார்த்தை மீது நம்பிக்கை வைப்பது, நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய வார்த்தை நடக்கும் என்ற ஒரு ஆழமான விசுவாசம் வைப்பது, இதுதான் உண்மையான நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும், எந்த வேளையிலும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை என்பதை பார்க்க முடிகிறது.
அன்புக்குரியவர்களே, நான் ஒரு பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஃபைலை கொண்டு வந்தாங்க. ஃபைலை கொண்டு வந்து, ஃபாதர் இந்த ஃபைலை மந்திரிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஃபைலை மந்திரிங்க. ஓகே, மந்திரிச்சிரும். என்னுடைய பையனுக்கு நாளைக்கு மும்பையில் கப்பல் போவதற்காக, கப்பல் பணிக்காக இன்டர்வியூ ஒன்று வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் என்னுடைய பையனை செலக்ட் பண்ணணும். அதற்காக நான் இந்த ஃபைல், அந்த பையன் மகனுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன், இதை மந்திரிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு மந்திரிக்கும் போது அந்த ஃபைலை பார்க்குறேன். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் பின்னாடி ஒரு கருப்பு மை இருந்துச்சு. உடனே அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி கருப்பு மை இருக்கிறது, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஃபாதர் இது கருப்பு மை இல்லை, இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அதாவது மந்திரவாதி, பேய்க்கு பார்க்குறவங்க அந்த மந்திரவாதிகிட்ட போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் அந்த கருப்பு மையை தடவிட்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட் முன்னாடி அந்த கருப்பு மை இருக்குது. ஏம்மா இந்த கருப்பு மையை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு, அது அந்த இன்டர்வியூ வைப்பாங்கள்ல, இன்டர்வியூ வைக்கிற அந்த நபர் இந்த சர்டிஃபிகேட்டை புரட்டும் போது இந்த கருப்பு மை என்ன செய்யுமா, அப்படியே அவங்க கண்ணை போய் அப்படியே பறிக்குமா. அந்த பவர் அப்படியே போய் அவரை போய் மயக்கிருமா. பவர் அப்படி போய் மயக்கி என்ன பண்ணுமா, இப்படி கேள்வி கேட்கும்போது அந்த பவர் அப்படியே மயக்கி அவரை செலக்ட் பண்ணிடுவாங்களாம். அப்போது நான் சொன்னேன், அப்போ நீங்கள் முதல்ல அங்கேயே போயிருக்கலாம்ல, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அன்புக்குரியவர்களே, அதாவது கத்தோலிக்க விசுவாசம் எப்படி இருக்கிறது, பேய்கிட்டையும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், என்ன யார்ட்டையும் பார்க்கணும், சாமியார்ட்டையும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், சாமியாருக்கும் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் அப்படி தான் இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அடுத்தவர்களை, அதாவது கடவுளை மறுத்துவிட்டு வேற்று தெய்வங்களை வழிபடுகின்ற, வேற்று தெய்வத்தை தேடி செல்கின்ற ஒரு நபராக இருப்பதை பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி அதிகாரம் 27 இறைவார்த்தை 13 முதல் 26 உள்ள வசனங்களிலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அங்கு பவுலடியாருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. பவுலடியார் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர், கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கின்றவர். அவர் ஒரு முறை கிரேத்து என்ற ஒரு தீவிலே பயணம் செய்து கொண்டிருந்த போது கடலிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு, புயல் ஏற்படுகிறது. அவ்வாறு புயல் ஏற்பட்ட போது அங்கிருந்த மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், கப்பலில் இருந்த பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் கீழே கடலிலே அவர்கள் போடுகிறார்கள். இப்படி அந்த கப்பலிலே பயணம் செய்த அந்த மக்களுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் புயல் அடித்து கொண்டிருக்கிறது. அங்கு சூரியன் தெரியவில்லை, சந்திரன் தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, பட்டினியோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளின் தூதர் பேதுரு அந்த பவுலடியாருக்கு தோன்றி அந்த பவுலடியாரிடம், உன்னை குறித்தும் நான் என்ன செய்கிறேன், இந்த நீ கவலைப்படாதே, பயப்படாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உன்னை குறித்து உன்னை விடுதலை செய்வேன், நீ எனக்கு நற்சான்று பகிர்வாய் என்று சொல்லி அந்த பவுலடியாரிடம் நம்பிக்கை கொடுக்கின்றார், வாக்குறுதி கொடுக்கின்றார். உடனே இந்த பவுலடியாரும் அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அந்த கப்பலில் பயணம் செய்த மற்ற மக்களிடம் கொண்டு செல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், பயப்படாதீங்க, கடவுள் என்னிடம் பேசியிருக்கிறார், மன உறுதி கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், நமக்கு ஒன்றும் எந்த ஒரு தீமையும் நடக்காது என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பினார். கடவுளும் என்ன செய்கிறார், அந்த புயல் காற்றை அவர் என்ன செய்கிறார், அமைதிப்படுத்துகிறார். அப்போது அவர்கள் மால்தா என்ற ஒரு தீவிற்கு சென்று அங்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இப்படி அந்த புயல் நடுவிலும் அந்த பிரச்சனை நடுவிலும் பவுலடியார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக, இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இன்று நாம் அந்த உறுதியான விசுவாசத்தில், கத்தோலிக்க விசுவாசம் என்பது கடவுளுக்காக எதையும் செய்ய துணிவது, வாழ்வில் எது வந்தாலும். எவ்வாறு அந்த யோனா நிகழ்வுகளை பார்க்கிறோம், அந்த யோபுடைய வாழ்க்கையிலே யோபு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் யோபு கடவுளை ஏற்றுக்கொண்டார், கடவுளை மறுக்கவில்லை. அதே போல் நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கவலைகளுக்கு மத்தியிலும் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு சான்று பகர்கின்ற மறு கிறிஸ்தவர்களாக, மறு சாட்சியம் பகர்கின்ற நல்ல ஒரு கிறிஸ்தவ மக்களாக வாழ வேண்டும். மூன்றாவதாக இந்த சந்தியாப்பர், அதாவது யாக்கோபு அவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது செய்தி பிறர் அன்பு. ஆண்புக்குரியவர்களே, யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 27 பார்க்கிறோம். அங்கு இந்த யாக்கோபு ஆசிரியர் அருமையாக கூறுகிறார், உண்மையான சமய வாழ்வு என்றால் என்ன என்று அங்கு கூறுகிறார். ஆண்புக்குரியவர்களே, உண்மையான சமய வாழ்வு என்றால் என்ன என்று யாக்கோபு 1:27 கூறுகிறாரு. உண்மையான சமய வாழ்வு என்பது ஏழைகளையும் அனாதைகளையும் கைவிடப்பட்டவரையும் தேடி சென்று உதவி செய்வது, அவர்களுக்கு அன்பு செய்வது
என்பதுதான் உண்மையான சமய வாழ்வு என்று யாக்கோபு சந்தியாப்பர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சந்தியாப்பரிடமிருந்து இந்த மூன்றாவது விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு, பிறர் அன்பு, அதுதான் நம்முடைய சமய வாழ்வாக இருக்கும். நாம் கிறிஸ்தவ மதத்தில் திருப்பலி சிறப்பிக்கின்றோம், ஆசீர்வாதம் நற்கனை கொண்டாடுகின்றோம். இந்த சமய சடங்குகள் எல்லாம் நம்மை பிறர் அன்புக்கு அழைத்து செல்ல வேண்டும். கடவுளை அன்பு செல்வதாக சொல்லிக்கொண்டு பிறரை அன்பு செய்யாவிட்டால் அது பொய். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த இறைவனை அன்பு செய்ய வேண்டும், அதே நேரத்தில் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு பிறரை அன்பு செய்ய போதுதான் நம்முடைய சமய வழிபாடு, நாம் கொண்டாடுகின்ற சடங்குகள், வழிபாடுகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நாம் கடவுளுக்கு திருப்பலி செலுத்துகின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த திருப்பலிகள், சடங்குகள் எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் இவை அனைத்தும், நாம் கொண்டாடுகின்ற அனைத்தும் பிறரை நோக்கி செல்வனாக, பிறரை அன்பு செய்கின்ற ஒரு செயலாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போது தான் நம்முடைய வாழ்வை, நம்முடைய சடங்குகளை கடவுள் ஏற்றுக்கொள்வார். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு பணக்காரர், அவர் என்ன செய்கிறார், தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் நடந்து சென்றுகின்ற போது அவருடைய செருப்பானது அருந்து விடுகிறது. அப்போது அந்த செருப்பை எடுத்து என்ன செய்கிறார், பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு நபரிடம், அந்த நபரை பார்த்து, இந்த செருப்பு அந்து போயிட்டு இதை செருப்பை இந்த வீட்டு பக்கத்தில், திண்ணைக்கு பக்கத்தில் நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி பரவாயில்ல, செருப்பு தானே, திண்ணைக்கு பக்கத்தில் வச்சுட்டு போன்னு சொல்லிடுறார். உடனே இவரும் வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் அவர் மார்க்கெட்டு போயிட்டு புது செருப்பு வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த செருப்பை என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போயிடுறார், கையில் எடுத்துகிட்டு போயிடுறார். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அந்த நபர் இறந்து விடுகிறார். இறந்த பிறகு என்ன செய்கிறார்கள், அவருடைய உடம்பை எல்லோரும் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகின்ற போது என்ன செய்கிறார்கள், இந்த மழை பெய்கிறது, அங்கு பெரிய பெரிய பிரச்சனை, அங்கு மழை வருகிறது. அந்த மழை இருக்கின்ற நேரத்திலே இந்த நபருடைய உடலை என்ன செய்கிறார்கள், ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு நினைக்கிறாங்க. கேட்கும்போது அந்த வீடு, இதற்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாக எந்த வீட்டில் அந்த செருப்பை போட நினச்சாங்களோ அதே இடத்துல வந்து இந்த பணத்தை தூக்கிட்டு வந்துட்டு கேட்குறாங்க, இந்த பணத்தை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அந்த நபர் சொல்கிறார், நீங்கள் செருப்பை போடுங்க, குப்பையை போடுங்க, ஆனால் எதை மட்டும் போடாதீங்க, பணத்தை மட்டும் என் வீட்டில் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆண்முக்குறைவிலை சாதாரண ஒரு செருப்புக்கு இருக்கின்ற அந்த மதிப்பு ஆனால் மனிதனுக்கு இல்லை. ஆண்முக்குறையிலே மனிதன் இறந்து விட்டால் பிணம் என்று தான் அழைக்கிறோம். ஆக வாழ்கின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். சீராக் புத்தகம் அதிகாரம் 25 இறைவார்த்தை 1 பார்க்கிறோம். கடவுளுடைய மனதிற்கு பிடித்த 3 காரியங்கள்: 1, இறைவனை அன்பு செய்வது; 2வது, கணவன் மனைவி தங்களுக்குள் ஒன்றித்து வாழ்வது, ஒருவர் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது; 3வது, பிறரை அன்பு செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. இந்த 3 விஷயங்களும் கடவுளாகி என்னுடைய மனதிற்கு பிடித்த 3 காரியங்கள் என்று சீராக் புத்தகம் அதிகாரம் 25 பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த சந்தியாப்பர் யாக்கோபிடம் இந்த 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள், சிலுவைகள் வந்தாலும் அந்த சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், மன உறுதி, நம்பிக்கை இருக்க வேண்டும். 2வது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திற்கு எதிரான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் வரலாம், சோர்வுகள் வரலாம், கலக்கங்கள் வரலாம். ஆனால் அந்த விசுவாச வாழ்வில் பிரச்சனைகள் வந்தாலும், கலக்கங்கள் வந்தாலும் நாம் மன உறுதியோடு, நம்பிக்கையோடு நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 3வதாக நாம் என்ன செய்ய வேண்டும், உண்மையான சமய வழிபாடு, உண்மையான இறை வழிபாடு என்றால் பிறரை அன்பு செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. நாம் ஆலயத்தில் கடவுளை வழிபடுகிறோம், கடவுளை வணங்குகிறோம், அதே கடவுளை பிறரில் காண வேண்டும். பிறரை பார்க்கின்ற போது, குறிப்பாக குடும்பங்களிலே கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அண்ணன் தங்கி, இவர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவுகள் இருக்க வேண்டும். குடும்பங்களுக்கிடையே சரியான உறவுகள் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, கணவன் மனைவிக்கிடையே சரியான உறவுகள் இல்லாமல் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கின்ற போது ஒரு பயணம் இல்லை. இன்று குடும்பங்களில் பார்க்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர், மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மொத்தம் 4 பேர். 4 பேருக்கும் என்ன செய்ய தெரியும், டெய்லரிங் தெரியும், தையல் தைக்கக்கூடிய திறமை இருக்கிறது. 4 பேருக்குமே டெய்லரிங் தெரியும். அப்போது ஒரு முறை கிறிஸ்மஸ் வருகிறது. கிறிஸ்மஸ் வருகின்ற போது என்ன செய்கிறாங்க, 4 பேருமே ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அவங்கவுங்க ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த கணவர் என்ன செய்கிறாரு, அவரும் ரெடிமேடில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து அவர் போட்டு பார்க்குறாரு, அந்த ஃபேண்ட் ஷர்ட்டு கரெக்டாக இருக்குது, ஃபேண்டு ரொம்ப நீளமாக இருக்குது, ரெடிமேடு அது கொஞ்சம் நீளமாக இருக்குது. உடனே அந்த கணவர் தன்னுடைய மனைவி, பிள்ளைங்களை பார்த்து, நான் ஃபேண்டு எடுத்துகிட்டு வந்தேன், அது ரெடிமேடில் எடுத்தது, அது நீளமாக இருக்குது, கொஞ்சம் தைச்சி கொடுங்க, நீளமாக இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த மனைவி, போங்கங்க எனக்கு வேலை இருக்குது, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்களும், அந்த மூத்த பையன் நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன்ட்டு அவனும் விளையாட போயிட்டான். 2வது உள்ளவன்
அவனும் என்ன பண்ணிட்டான், அவனும் நான் டிவி பார்க்க போகிறேன்ட்டு அவனும் போயிட்டான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாள் கழித்து இந்த 4 பேருக்கும், அந்த 3 பேர் மனைவி 2 பிள்ளைங்க 3 பேருக்கும் மைண்டு என்னாச்சு மாறிட்டு, மனசு திரும்பிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, சரி பரவாயில்லையே, நம்முடைய அந்த மனைவி நம்முடைய கணவர் நமக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார், அவருக்கு நம்ம ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபேண்டை எடுக்கிறாங்க. ஃபேண்டை எடுத்து நீளமான ஃபேண்ட் அதை கொஞ்சம் கட் பண்ணி தைச்சிடுறாங்க. தைச்சிட்டு அந்த அம்மா டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க பையன் வரான், மூத்த பையன். அவன் என்ன பண்ணுறான், அப்பா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார், எவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறார், எவ்வளோ உழைக்கிறார், நம்ம அப்பாக்காக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான், அந்த ஃபேண்டை என்ன பண்ணுறான், அவனும் கட் பண்ணி கொஞ்சம் தைச்சிட்டான். அப்புறம் என்னாகும், ஃபேண்டு எப்படியா இருக்கும், டவுசராக இருக்கும் இல்லையா. அப்புறம் கடைசியாக 3ஆவது பையன் வரான். அவனும் என்ன பண்ணுறான், சரி நம்ம அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான், இந்த ஃபேண்டை என்ன பண்ணுறான், கட் பண்ணி தைக்கிறான். தைச்ச பிறகு என்ன ஆயிரும், போடவே முடியாது இல்லையா, டவுசரோட கேவலமாக இருக்கும் இல்லையா. அப்புறம் நாய் கடிச்சு கொதரும், வெளியே போனால் என்னாகும், நாய் தான் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இன்று அப்படி தான் குடும்பங்கள் இருக்கிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒரு சரியான உறவுகள் இல்லாத, பெற்றோர் பிள்ளைகளை சரியாக வளர்க்காத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத, குறிப்பாக சின்ன இளைஞர்கள் பிரச்சனைகளை ஒரு சின்ன சவால்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத, அந்த துன்பங்களை சந்திக்க முடியாத ஒரு மனநிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று பார்க்கிறோம். குறிப்பாக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சமூக ஊடகங்கள் வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டது. இந்த நியூஸ் சேனலில் அதிகமாக ஒரு பிரச்சனையை பற்றி பேசினாங்க. ஒரு டவுரி வரதட்சணை பிரச்சனையில் ஒரு பொண்ணு இறந்துச்சு. யார் அது, எந்த மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி, சரிங்களா, அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரச்சனை ஓடிச்சு இல்லையா. ரொம்ப நாளாக இந்த ஊடகங்கள் நிறையா ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த பொண்ணு ரிதனியா, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ண சரியா தவறா, சரியா. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 300 பவுனுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. 300 பவுன்னா பாருங்கள் எவ்வளோ வரும், ஒரு பவுனுக்கு 70,000னாலும் 300 பவுன் எவ்வளோ வரும், 300 × 70 பாருங்கள் 70,000. ஒரு பவுன் 70,000னாலும் 300 பவுனா 2,10,00,000 பாருங்கள். நகை மட்டும் 2,10,00,000. அப்புறம் இன்னும் என்னெல்லாம் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்துருப்பீங்களே, கார்லாம் கொடுத்தாங்க இல்லையா. அப்படி கோடியாக பென்ஸ் காரு, ஆடி கார் எல்லாம் நிறையா கொடுத்தாச்சு. அவ்வளோ கொடுத்த பிறகு என்னாச்சு, கணவர் நடத்த சரியில்லை, கணவர் மனைவியை மதிக்கவில்லை, என்ன செய்கிறார், கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் டவுரி வேணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கலாம், ஓகே அந்த கணவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கலாம், அப்பாக்காக வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை மீன்ஸு அதை விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிவிட்டு. அன்புக்குரிய இன்று இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களுடைய வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதை சந்திக்கக்கூடிய திறன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். காரணம், கடவுள் மீது நம்பிக்கை. ஆக இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்ற போது எந்த பிரச்சனையும் நம்மால் சந்திக்க முடியும். புனித சந்தியாபரிடமிருந்து இந்த 3 விஷயங்களையும் கற்றுக்கொள்வோம். இறைவனுக்கு நாம் சான்று பகர்கின்ற, நம்முடைய வாழ்வால் சொல்லால் சான்று பகர்கின்ற ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற
பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே,
சந்திக்கும் உள்ளங்களை சுட்டரிக்கும் இறையே ஆராதனை 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 ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தில் நிம்மதியே ஆராதனை 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 ஆராதனை. தாழ்ச்சியால் மறந்திருக்கிற தெய்வமாகிய சேசுவே, தேவரிர்மது பிரதாப சோதி கதிரில் மறைக்கிற திவ்ய நற்கருணையில் உம்மை அத்தியந்த விசுவாசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரிற்கு ஏற்காத துறங்களாய் சண்டை சச்சரவுகளுக்கும் பெருமை சிலாக்கியம் பொறாமை சச்சரை காய்மாரத்துக்கும் சகல தூர்மாதிரிகளுக்கு பரிகாரமாக பரிசுத்த துதியர்களின் தாழ்ச்சி ஒடுக்க சிரவணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோ சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மஞ்சாடுகின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருவிழாவின் நவநாள் சிறப்பு நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் நாம் அனைவரும் பங்கெடுத்து இறையருளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நமக்காக ஜெபிக்க, நமக்கு நல்ல இறை சிந்தனையை கொடுக்க, நற்கருணை ஆண்டவரின் ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை பென்சிகர் அமல் அவர்கள், கூடுதலை பங்கில் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த தந்தை அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மறைவுரை சொல்கின்ற பொழுது அந்த மறைவுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். சந்தியாப்பருடைய அந்த நல்ல பண்புகள், அந்த நல்ல மனநிலைகள், இறை பக்தி, நம்பிக்கை, இவைகள் அனைத்தும் நாம் நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப உறவு, அன்பு மிக மிக முக்கியம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த அன்பு வாழ்வு மிக மிக முக்கியம். அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவின் மீது எவ்வாறு அவர் நம்பிக்கை கொண்டு அதற்காக தன்னையே கையளித்தாரோ, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சான்று பகிர்ந்தாரோ, அதே போன்று நம்முடைய நம்பிக்கையும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே அறிவித்தது போன்று நாளை காலை 9:30 மணிக்கு நம்முடைய 3 பள்ளிகளுடைய முன்னாள் மாணவ மாணவிகளுடைய கூடுகையானது நம்முடைய திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து நம்முடைய ஊரில் இருக்கின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மேலான ஆலோசனைகளை வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள். எனவே சரியாக அவர்கள் 7 மணிக்கு வருகை தந்து ஜபமாலை பவனி நடைபெறும். அந்த பவனியிலும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் அவர்களோடு இணைந்து மற்றவர்களும் இந்த ஜபமாலை பவனியில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த பிறகு ஞாயிறு திருப்பலி ஆலயத்திற்குள் நடைபெறும்.
எங்கும் அருள் பொங்கும் அன்பன் சந்தியாகப்பரே. எங்கும் அருள் பொங்கும் அன்பன் சந்தியாகப்பரே. வந்தோம் உன் சேயர் சந்தங்கள் பாடி, வந்தோம் உன் சேயர் சந்தங்கள் பாடி, தந்தருள்வாய் நிந்தையை எந்தை சீடனே. எங்கும் அருள் பொங்கும் அன்பன் சந்தியாகப்பரே. சிறந்த வேதம் ஸ்பானியா நாட்டில், சிறந்த வேதம் ஸ்பானியா நாட்டில் சிறந்தோங்கிடவே சேவை புரிந்தீர். சிறந்தோங்கிடவே சேவை புரிந்தீர். நல் எபேஸ் நகரில் நல் மாதா காட்சி நல்கிய வரம் பெற்ற நல்வேத சாட்சி ஆன அன்பன் சந்தியாகப்பரே. எங்கும் அருள் பொங்கும் அன்பன் சந்தியாகப்பரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.